வணக்கம். இன்று நாம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களை ரத்து செய்யும் அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதை நேற்று நடந்த உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த சட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். என்ன ஆகுதுன்னா, சில பேர் போலியாக பத்திரத்தை பதிவு பண்றாங்க. அதை டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட பதிவாளருக்கு அந்த பத்திரத்தை ரத்து செய்ய அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவங்க சில தவறான வழிகளில் இந்த மாவட்ட பதிவாளர்கள் உடனே இந்த பத்திரம் ரத்து பண்ணி கொடுக்குறாங்க. அதனால உண்மையாக பத்திரப்பதிவு பண்ணி பண்ணவங்க கூட இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உயர்நீதிமன்றமானது இந்த பத்திரப்பதிவை தடுத்திருக்காங்க. இது உண்மையிலே வரவேற்கப்பட்ட விஷயம். ஏன்னா, ஒரு பத்திரத்தை இவங்க பண்ற பாட்ட பதிவாளர் 2 மாதம் 3 மாதங்கள்ல அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சு உடனே ரத்து பண்ணிடுறாங்க. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா, ஒரு கேஸ் எடுத்துட்டுன்னு சொன்னாக்கா அதுல நிறைய விஷயங்கள், சிவில் மேட்டர்ல நிறைய விஷயங்களை நீங்க பார்க்கணும். அது தாய்ப்பத்திலிருந்து சிட்டாடங்கள் விசாரிக்கணும். அதுக்கு 2 மாதம் 3 மாதங்கள்லாம் போதாது. அந்த 2-3 மாதங்கள்ல இவங்க ரத்து பண்ணி ஒரு ஆர்டர் போட்டுறாங்க. அதில் உண்மையாக இருக்கவங்க கூட பாதிக்கப்படுறாங்க. இது உண்மையிலேயே இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு, நல்ல ஒரு தீர்ப்பு. ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஆரத்தீர தெளிவாக விசாரிச்சு இந்த முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அந்த கடமை கோர்ட்டுக்கு இருக்கு. அந்த கோர்ட் அந்த அடிப்படையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்டுள்ள தீர்ப்பை வரவேற்போம். இந்த தீர்ப்பு சம்பந்தமாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பா என்ன கேளுங்க. சட்டத்துறையில உங்களுக்கு வேண்டிய அந்த கேள்விக்கான பதில்களை கூற நான் கடமைப்பட்டிருக்கேன். கீழே வர நம்பரை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.